வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவரும் இனிதே வாழ்க, வாழ்க வளமுடன். ராமே ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை. நான் தான் எனக்கு ராஜா. உண்மையாகவே இந்த இயற்கையை புரிந்து கொண்டு விட்டோம் என்றால், நாம் தான் இயற்கை என்று தெரிந்து கொண்டு விட்டோம் என்றால், அந்த பிரச்சனை என்பது வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. இருந்தாலும் ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் கவலை இல்லை என்றால் கூட, இந்த சமுதாயத்தை நல்ல நிலையிலே இருப்பதற்கு, சிறப்பாக இருப்பதற்கு, வருங்கால சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய கடமைகளை செய்ய வேண்டும். நம்மால் என்ன முடியுமோ அந்த கடமையை மிக சிறப்பாக, அற்புதமான ஒரு செயலை ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு செய்தோம் என்றால் உலகமே நன்றாக இருக்கும். வேதாத்திரி மகரிஷி அவங்க குறிப்பிடுவாங்க, அதாவது ஆட்சியின்றி ஆளுகின்ற ஐயன் திரு உளம் என அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கோடானு கோடி நட்சத்திரங்களை நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த பெரிய ஒரு ஆற்றல், அதுதான் அத்துணையுமே நடத்தி கொண்டிருக்கின்றது. அவங்க செயலுக்கு தகுந்த மாதிரி விளைவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றது. இவங்க வேணால் ஒரு 5 வருடம் ஆட்சி நடத்துகிறேன் அப்படின்னு அதுக்காக போராடிக்கிட்டு இருக்கலாம், கத்திக்கிட்டு இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த ஆட்சி இல்லாமையே ஆளுகின்ற தன்மை அந்த இயற்கை இடத்திலே இருக்கின்றது. அதை சரியாக புரிந்து கொண்டு விட்டோம் என்றால், அந்த செயல் விளைவு தத்துவத்தை நாம் புரிந்து கொண்டு விட்டோம் என்றால், நம்முடைய கடமையை நாம் சிறப்பாக செய்யலாம். அதற்கு மனதை பொறுத்தவரை, அகத்தை பொறுத்தவரை அங்கே ஒன்றுமே செய்ய தேவையில்லை என்று புரிந்து கொண்டு, எத்தனை பேர் செயல்களை செய்ய வேண்டும் என்று அந்த செயல் மீது கவனம் செலுத்துகிறார்களோ அதை பொறுத்து தான் உலகத்திலே மாற்றம் ஏற்படும். அதாவது இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் நோவாதார் பலர். அதுபோல தான் ரொம்ப பேர் செயல் செய்வது கிடையாது. அதை ஒவ்வொருத்தரும் உணர்ந்து கொண்டு விட்டோம் என்றால், செயல் 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 என்ற முறையிலே செய்தோம் என்றால் எந்த பிரச்சனையுமே இருக்காது. உலகமே அமைதியாக இருக்கலாம். அந்த வேதாத்திரி மகரிஷிகள் கண்ட அந்த உலக சமாதானம் என்பதை நாமே நேருக்கு நேர் பார்க்க முடியும். இந்த பிறவி இல்லை என்றால் கூட இன்னொரு முறை நாம் பிறந்து அதை நாம் பார்க்கலாம். அதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும்.